இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையின் வணக்க மாதத்தில் உள்ள நாம் 6ஆம் நாளை தியானித்திருக்க கொண்டிருக்கின்ற பொழுது அன்னை மரியா தேவாலயத்தில் வாழ்ந்த விதத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது 3 முக்கியமான பண்பு நலன்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, அன்னை மரியா இறைவனை மட்டும் நாடி வாழ்ந்தவர். இரண்டாவதாக, அன்னை மரியா இறைவனுக்காக வாழ்ந்தவர். மூன்றாவதாக, அன்னை மரியா இறைவனில் இணைந்து வாழ்ந்தவர். அன்னை இறைவனை மட்டுமே நாடி வாழ்கின்ற பொழுது அவர் தன்னுடைய 3 வயதிலே கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார். அந்த அர்ப்பணத்தின் வழியாக அவர் முழுமையாக தன்னுடைய சொல், சிந்தனை, செயல் அனைத்தும் இறைவனுக்கு அவர் முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அவர் நினைக்கின்ற ஒவ்வொன்றும் இறைவனை பற்றதாக இருக்கின்றது. அவர் செய்கின்ற செயல் அனைத்தும் இறைவனை குறித்தே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அன்னையை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் துறவரத்தில் சேரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் முழுமையாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை நாம் செய்கின்ற போது நாமும் அன்னையாக மற்றவர்கள் திகழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இறைவனை மட்டுமே நாடி வாழ முடியும். ஆகையால் அன்பிறை மக்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நாமும் இறைவனை முழுமையாக நாடி வாழ்கின்ற வரத்தை அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்வோம். அன்னையானவள் தேவாலயத்தில் இறைவனுக்காக வாழ்ந்தவர். புனித அம்ப்ரோஸ் கூறுவார், அன்னை மரியா தன்னுடைய சிந்தனை அனைத்தும் இறைவனை பற்றியே இருந்தது. மிக சிறிதளவு தான் அவர் பேசினார் என்று கூறுவார். அப்படி தன்னுடைய முழுமையான சிந்தனை அனைத்தையும் அன்னை மரியா இறைவனுக்காக வாழ்ந்தவர். இறைவனை முழுமையாக தியானித்து வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நற்பண்புகளாகிய தாழ்ச்சி உள்ளம் பெற்று அதை தன்னுடைய வாழ்வாக்கியவர். நாமும் அந்த அன்னையினுடைய அந்த தாழ்ச்சி உள்ளத்தை பெற்று நாம் வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்னை மரியாவாக மற்ற அனைவருக்கும் நாம் திகழ முடியும். ஆகையால் நாமும் அன்னை மரியாவை போல இறைவனுக்காக வாழ முயற்சி எடுப்போம். மூன்றாவதாக, அன்னை மரியா இறைவனில் இணைந்து வாழ்ந்தவர். அன்னை மரியா இறைவனில் இணைந்து வாழ்ந்தவரை நாம் தியானிக்கின்ற பொழுது அன்னை மரியா கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாள் முதல் அவர் ஒரு மணித்துளி கூட வீண் செய்யாமல் முழுமையாக அன்னை மரியா இறைவனில் இணைந்த வாழ்வை நாம் பார்க்கின்றோம். அவர் அந்த இணைந்த வாழ்வின் முன் உதாரணமாக அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளையும் மேலும் இறை வார்த்தையை முழுமையாக தியானிப்பதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் முழுமையாக மும்முரமாக அவர் திகழ்ந்தார். அதைத்தான் எலிசபெத் அம்மாளுக்கு விரைந்து சென்று தன்னுடைய உதவி செய்து நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நாமும் இறைவனில் இணைந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும். அன்னை மரியாவை முன்மாதிரியாக கொண்டு வாழ்கின்ற பொழுது நாமும் இறைவனில் இணைந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் அன்னை மரியாவாக மற்றவர்களுக்கு திகழ முடியும். ஆகிய அன்பு இறை மக்களே, நாம் இந்த 3 முக்கியமான கருத்துக்களை நாம் தியானிக்கின்ற பொழுது அன்னை மரியா இறைவனை நாடி வாழ்ந்தவர், அன்னை மரியா இறைவனுக்காக வாழ்ந்தவர், அன்னை மரியா இறைவனை இணைந்து வாழ்ந்தவர். இந்த 3ஐ நாம் தியானிக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பண்பு நலன்களை பெற்று நாமும் அன்னை மரியாவை போல மற்றவர்களுக்கு இறைவனாக திகழ, இறைவனை இணைந்த வாழ்வை வாழ தேவையான அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்வோம். 6ஆம் நாள் ஜெபம். ஓ மாசில்லா கன்னிமரியே, எங்கள் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாக விளங்கும் எங்கள் அடைக்கலமே, பாவிகளாக எங்களுக்கு உம்மிடம் தஞ்சம் புக இடம் கொடுத்தீர். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசும் அன்னையே, எங்களை ஒருபொழுதும் புறக்கணிக்காமல் எங்களை அரவணைத்து கொள்ளும். விண்ணக அரசியான எங்கள் அன்னையே, எங்களது மீட்பினை குறித்து அக்கறையின்றி பல பாவங்களை நாங்கள் கட்டிக்கொண்டோம். பாவிகளாக எங்களுக்கு உதவி அருளும். நீர் இறைவனுக்கு மிகவும் உகந்தவராக அவரது அன்பிற்கு பாத்திரமாகவும் எந்தவித நன்மையும் அவரிடமிருந்து பெற்று தர வல்லவராக திகழ்கின்றேன். ஆதலால் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் பெற்று எங்களின் மீட்புக்காக பரிந்து பேச உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். நான் உன்னை போற்றவும் என்னை வீழ்த்த வரும் தீயோனை வென்றிடவும் எனக்கு உதவி செய்தருளும் தாயே. இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்செயல். பிற சமய சகோதர சகோதரிடம் கிறிஸ்துவை பற்றி எடுத்துரைத்து அவர்கள் கிறிஸ்துவை அறிய செய்வோம். அன்னையின் பரிந்துரையால் பல வகையான புதுமைகளை நாம் தினந்தோறும் கண்டு கொண்டிருக்கின்றோம்.
அதில் ஒன்றை நாம் இன்று உங்களோடு தியானிக்க ஆசைப்படுகின்றேன். அன்னை மரியாள் பரிவும் இரக்கமும் கொண்டு வாழ்ந்தவர். அன்னை மரியா நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசும் அன்னையாக திகழ்கின்றார். இது அன்னை மரியாவுடைய லொரேத்தோ நகரில் நடந்த அந்த ஆலயத்தை பற்றிய ஒரு புதுமை. அன்னை மரியா, இயேசு கிறிஸ்து மற்றும் யோசேப்பு பாலஸ்தீன் நாட்டில் நாசரேத் என்னும் ஊரில் வாழ்ந்தவர்கள். அவர் வாழ்ந்த அந்த இல்லத்தில்தான் கப்ரியேல் அதிதூதர் அவர்களுக்கு, அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுத்து மங்கள வார்த்தை சொன்ன நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிறப்பதற்காக பெத்லகேம் சென்றாலும் திரும்பவும் அவர் தப்பி வந்து நாசரேத் என்ற ஊரில் தான் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட அந்த புதுமை வாய்ந்த அந்த இடத்தில் பல வகையான மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கண்டதுண்டு. அதை ஒரு திருத்தலமாகவும் அதை ஒரு திருப்பயணிகள் செல்லும் இடமாகவும் வைத்திருந்தார்கள். அப்படி இருக்கையில் 1252ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த அரசராக இருந்தவர் அதை பார்வையிட செல்கின்றார். அச்சமயத்தில் தான் இஸ்லாமியர்கள் படையெடுத்து புண்ணிய பூமியையும் இந்த வீட்டையும் கைப்பற்றி அழிப்பதாக திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். இதை கேட்ட மக்கள் அனைவரும் துன்பத்திலும் துயரத்திலும் மனக்கலக்கம் பெற்றார்கள். ஆனால் அங்கு நடந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு அழகிய அற்புத செயலாக நாம் பார்க்கின்றோம். எப்படி அந்த புண்ணிய வீடானது நாசரேத்து ஊரிலிருந்து அழகாக காப்பாற்றப்பட்டு அது ஸ்க்லாவேனியா என்னும் இடத்திற்கு எடுத்து வைக்கப்பட்டது. பின்னர் அதை இத்தாலியில் உள்ள லொரேத்தோ என்னும் இடத்தில் வைக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த ஆலயத்தில் பல வகையான மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சென்று அங்கு அது ஒரு புண்ணிய இடமாக மாற்றினார்கள். அதை அந்த சிறு ஆலயத்தை வைத்து ஒரு பெரிய ஆலயம் அதை சுற்றி கட்டி மக்கள் அதிகமான புதுமைகளை பார்க்கின்றார்கள். பல வகையான புனிதர்கள் அதை வழிபட்டு இருக்கின்றார்கள். பல வகையான திருத்தந்தையர்கள் அதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய வீட்டை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் நாம் நமக்கு அருகாமையில் இருக்கின்ற அன்னையின் அந்த திருத்தலத்தை நாடி செல்கின்ற பொழுது கண்டிப்பாக அன்னையானவள் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருப்பார். நாம் கேட்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டையும் நமக்காக தம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அன்னையை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் அன்னையை தியானிக்கின்ற பொழுது நாமும் அன்னையிடமிருந்து நமக்கு தேவையானதை நாம் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக அன்னையானவள் நமக்காக பரிந்து பேச நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கேட்போம். நாம் அன்னை நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுவாள். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.